அதட்டு அலறாதே. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். அலகையை பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். யாக்கோபு 4:7. மேலும் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் பிசாசு பிடித்திருந்த ஒருவனை இயேசு விடுவித்ததை பார்க்கிறோம். ஒரு பிசாசு, 2 பிசாசுகள் அல்ல, 6000 பிசாசுகள் பிடித்திருந்த மூர்க்கமாக நடந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனிடம் இயேசு வருகிறார். ஏன்? அவன் எல்லோராலும் கைவிடப்பட்டவன், கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவன், சங்கிலிகளினால் கட்டப்பட்டு கல்லறையிலேயே வசித்து வந்தவன். அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அந்த ஊரே திரண்டு வந்து அவனை அடக்க முயன்று முடியவில்லை. ஆனால் இதே பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவின் பாத விரல்கள் அந்த இடத்தை தொட்டதும் அவரை எதிர்கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, வந்து அவரை பணிந்து கொண்டான் என பார்க்கிறோம். மற்றும் இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனென்றால் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் என மார்க்கு 5:6-8 வரை காண்கிறோம். இங்கு அசுத்த ஆவிகளே இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனே என அழைத்து அவரை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று புனித பவுல் கூறுவது எவ்வளவு உண்மை! பிசாசுகள் ஆண்டவரின் நாமத்திற்கு நடுங்குகின்றன. ஆனால் நாம் பிசாசுகளை பார்த்து நடுங்குகின்றோம். எவ்வளவு வேடிக்கையாக இருக்கின்றது! நம்முடைய பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிட்டு அவற்றிற்காக வேதனைப்பட்டு மன்னிப்பு கோரி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட அவரின் பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது பிசாசுகளின் மேலுள்ள அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. உதாரணமாக, உங்களுக்கு தெரிந்தவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என நினைக்கிறீர்களா? உடனே எந்தவித பயமும் இல்லாமல், பிசாசை பார்த்து அலறாமல், விவிலியத்தை அவர்கள் தலையின் மேல் வைத்து, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உன்னை அதட்டுகிறேன், இவனை விட்டு வெளியே போ, இவனுக்காக இயேசு கிறிஸ்து தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சிலுவையில் உன் தலையை நசுக்கி விட்டார், செத்த பாம்பே போ இந்த மனிதனை விட்டு என்று முழு நம்பிக்கையுடன் பிசாசை அதட்டுங்கள். ஒரு அற்புதத்தை காண்பீர்கள், நிச்சயம் காண்பீர்கள். பிசாசு அவனை விட்டு வெளியேறுவதை உங்கள் கண்களும் சுற்றியுள்ளவர்களுடைய கண்களும் நிச்சயம் காணும். நீங்கள் ஆண்டவரின் பிள்ளை என்பதை இதன் மூலம் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், அன்பானவர்களே. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் பிசாசை விரட்ட முற்பட்டால், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி ஸ்கேவாவின் குமாரர்களை காயப்படுத்தின பொல்லாத ஆவி உங்களையும் காயப்படுத்திவிடும். ஆகவே பரிசுத்தம், மீட்பு மற்றும் நம்பிக்கை மூன்றும் செயல்பட்டால் நாம் அனைவரும் அசுத்த ஆவிகளை துரத்த முடியும் என்பதுதான் விவிலிய உண்மை. தங்களை அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள் போகும்படி வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு அவைகளின் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அனுமதி கொடுத்தவுடன் யோவான் 10:10 சொல்லப்பட்ட விதமாக அழிக்கவும் கொல்லவும் திருடவுமே வருகிற சாத்தான் கூட்டம் பன்றிகளை கடலில் தள்ளி கொன்றதையும் பார்க்கின்றோம். பன்றிகளுக்குள்ளே போவதற்கே ஆண்டவரின் அனுமதி பிசாசுகளுக்கு தேவையாக இருக்கும் பொழுது நம்மில் புக வேண்டும் என்றால் ஆண்டவரின் அனுமதி இல்லாமல் நம்மில் அவனால் புக முடியாது என்பது எப்பேற்பட்ட உண்மையாக இருக்கின்றது. அதேபோல் நம்மில் புக ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் பொழுது, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏன் மகன் நிச்சயம் உன்னைய ஏற்றுக்கொள்ள மாட்டான், நீ அவனுக்குள்ள புக முடியவே முடியாது என்று நம்மேல் அளவு கடந்த நம்பிக்கையோடு தான் அவர் அனுமதி கொடுக்கின்றார். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றி வாழ்க்கை அமைந்துள்ளது. தீய வழிகளில் நடந்து அவன் உள்ளே நுழைய அனுமதி கொடுத்து விட்டோம் என்றால் சிறிது சிறிதாக நம்மை நாம் அறியாமலேயே கொன்று விடுவான். அனுமதி கொடுத்த தேவன், நம்மேல் நம்பிக்கை வைத்திருந்த தேவன் வேதனைப்பட காரணமாகி விடுவோம். அதனால் நம் சொல், செயல், சிந்தனை ஆகியவற்றை அசுத்தமாக வைத்து சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாக வைத்து கொண்டு அவனை ஜெயிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, பிசாசுகளை வெல்வதற்கு தேவையான அதிகாரத்தை நீர் எங்களுக்கு எங்களது பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆமேன்.